இன்றைய நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கிளீனப் செய்து பாருங்க பிரைடல் மேக்கப் ஃபேஷியல் மெஹந்தி கேர் ஸ்டைலிங் ஸோ சர்டிஃபிகேட் எல்லாம் போயிருக்காங்க அங்கீகார பெற்றேன். நீங்கள் பிரைடல் மேக்கப்புக்கு எவ்வளோ ஆடுங்க ஒளிகளெல்லாம் வந்து இப்போ 70-75 வரைக்கும் 50,000 சொல்லுவாங்க. ஓ 50,000 ஆனால் ஏண்டிமா நாங்கள் குடிக்கணும் போகணும்னா சொல்ல வேண்டிய ஒரு கையாடி நாம இருக்கு அம்மா ஒரு முடி ஒரு கட் பண்ணிட்டு வர குட்டிகளை தெரிஞ்சவங்க இதுவாங்கல அடத்தி முடியல நிறைய நல்லா இருக்கு நல்லா இருக்கா சூப்பர் மாதிரி இருக்கா சூப்பர் மாதிரி ஜானல போட்டு போறீங்க அந்த இந்த வால் முடிக்கிட்டு வெல்கம் டு ஜெல் பிளாக் நாங்க சார் நானும் எனக்கு திடீர் பயணம் நீங்க எதனால இதனால என்ன சாரு அவனாங்க வேற விதமா மாத்த போறாங்க ஸோ அப்படி என்ன இல்லை அதான் வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு பியூட்டி பார்லருக்கு போனது இன்றைக்கு தான் கடந்த 4 வருஷம் அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கு தான் போப்பேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச நாட்களாகவே நான் சரியா என்ன நடந்தே தெரியல. நல்ல ஒரு கரம்பியன் பிடிச்சிட்டு எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது அது வந்து கடல் தண்ணியில கடைசியா குளிச்சது நான் வெயிலத்துக்கு கடற்கரையில ஒன்றரைக்கு போனாங்க போய் ஒரு 3 மணி ஆளுகிட்டே நின்று குளிச்சது உண்டு. அதுண்ட தாக்கமும் இன்னும் தெரியா நல்லா கவனிக்கல. இன்றைய நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கிளீனப் செய்து அப்புறம் வந்து என்னுடைய முடி இருக்குது. அதே மாதிரி என்ன கட்டு ஸ்டெப் கட் எல்லாம் அப்புறம் அப்ப இன்றைய தினம் அது ஒரு காணொலியா பார்ப்போம்னு சொல்லி அது வந்து எங்களோட தங்காண்ட விருப்பத்துக்கு அமையவா தான் சொல்லியிருந்தேன். இல்லை நாங்கள் இதை ஒரு காணொலியா பதிவிடுவோம்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் தானும் பெற போறா பாருங்க அவாக்கு எவ்வளோ ஒரு ஆர்வலா இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு ரகசியமான காணொலியா இருக்கும். ஆகவே நாங்கள் இது ஒரு காட்சிப்படுத்தல செய்யணும்னா கூடவே அவ மேய்ச்சி குட்டியும் அப்ப எனக்கு நாங்க தூர இடம் மண்டில எங்களோட இடத்துக்கு கொஞ்சம் கிட்ட உள்ள பைக் பாலி தான் போறோம். போயிட்டு மீதான தொடருவோம் என்ன சரி. இந்த பியூட்டி பார்லருக்கு வந்துட்டு இந்த கடை இந்த அண்ணாடு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக்கனால மந்திய சிறியடியில் உள்ள வந்து கோட்லா மேக்கப் பியூட்டி கேர்ஸில் அந்த நம்ம வந்துருக்கிறோம். இது வந்து மேலே இந்த பிரேக்கனாங்க தையல் ஷோப்பில் இதெல்லாம் நாங்கள் பழக்கப்பட்ட ஏரியா தானே. நான் இப்போ எல்லாம் திருவிழா தான் வந்துருக்கிறது. இங்கே வந்த உடனே அதாவது வந்து இப்படி ஒரு பார்லருக்கு நுழைஞ்சோடனே எனக்கு கல்யாணம் இதுதான் வந்துருக்கு எனக்கு சொன்னால் அதுக்கு போனதுக்கு அப்புறமா வந்ததுதாங்க. இங்கே தான் மாற்றிருக்கிறோம். இந்த அக்காண்ட பேர் வந்து கோகிலா. இப்போ கூட அவங்க சரியான பிஸியாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் வெயிட் பண்ண சொன்னாங்க. என்ன தான் சாலை பேர் பிடிச்சு வேறுன்னு சொல்லி பாருங்கள். இவங்க தான் கோகிலா அக்காண்ட வித்ரா பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் அகாடமி. ஸோ சர்டிஃபிகேட் எல்லாம் போயிருக்காங்க அங்கீகார பெற்றேன். பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் எப்படியா பாருங்கள் வாசனை அந்த கிளப்புக்கு வந்து பொம்பளை பார்க்க வரும்போது நான் அது முதல்நாட்டு வேணா அப்போதான் வந்து ஸ்டெப் கட் கட்டிக்கலாம் அப்படி ஸ்டெப் கட் கட்டிடுறேன். விரதான போன்ல போயிட்டு எனக்கு நீட்ட முடிதான் பிடிக்குமான்னு சொல்லி ஐயோ நான் பாட்டுக்கு இவ்வளவு தூரம் வெட்டிட்டு கழுத்தளவுக்கிட்டேன்னு நான் சொன்னது. அப்போ அப்படியெல்லாம் வெட்டி ஸ்டெப் காட்டுறது இருந்தாலுமே நான் வெண்ணில இருந்தது இந்த மாதிரி இல்லைன்னா கூட டைம் வரையில இப்போ வந்து கண்டிப்பாக செய்தி ஆனதுக்காகவே வந்துருக்கிறோம். பாருங்க பிரைடல் மேக்கப் ஃபேஷியல் மெஹந்தி கேர் ஸ்டைலிங் அப்புறம் பெரிஷர் மேனிக்யூர் வாஷிங் கேஸ் பேர். அப்போ இன்றைய தினம் நான் வந்து எனக்கு செய்யப்போ வந்து ஒரு மொமெண்ட் ஃபேஷியல் அண்ட் கேர் ஸ்டைல் வந்து ஸ்டெப் கட். ஓகே இதே பாருங்க ஒரு பிரச்சனை இப்படி குட்டியா இருக்க போது மாற போகுதுன்னா ஏஞ்சி மாக்குட்டின்னு வந்துட்டா இப்படியே வந்துட்டேன். இன்னைக்கு ஆளோட்டு வந்தது
அப்ப ஆனா இதை பார்க்க நீங்க நினைச்சுக்கலாம் ஏன் ஷேர் அப்ப நீங்க உங்களோட ஃபங்க்ஷன் செய்யறீங்க தானே ஃபங்க்ஷன் செய்து எத்தனை நாள் 10 நாள் சரியா அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்படி எல்லாம் ஸ்டைல் பண்ணி நின்றுக்கலாம் தானே அவ்வளவு கொடுக்கலாம் அந்த ஃபங்க்ஷனால ஃபங்க்ஷனுக்கு அடுத்த நாள் போனேன்னா நேரம் இல்லை சொந்த வீடு கட்டி வேலை அப்ப தெரியும் அந்த ஃபங்க்ஷன் நஜாபுரம் நஜதாங்க இப்போதைக்கு நாங்களும் இந்த விதமான ஒரு நடத்தப்பாங்க அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு வைப்ரேஷன் படிவேறு மாதிரி செயல்பட்டது அதுக்கு அடுத்ததான் அப்படியே பீச்சு போயிட்டு ஒரு 3 மணிக்கு நாடு வைக்கிறதுக்கான கடல் தண்ணி பட்டது அப்படியா இருக்கும்போது இதுக்கப்புறம் நாங்கள் ரொட்டீனை வந்து நான் வடிவாக மேக்கப் பண்ணணும் என்ஜாய் பண்ணி எல்லாம் சேர்த்துட்டேன் இதை வந்து இந்த என்ன குட்டி மாமனும் தான் ராகுலாக பார்க்க போகிறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 hours இருக்குமான்னு சொன்னது 2 hours என்னோட டைம் ஸ்பெண்ட் போகிறீங்க அப்போ உங்களுக்கு ஸ்பெஷலி தேங்க்யூ இப்போ முன்னாடி பார்த்து என்ன சொல்கிறது கடை சாப்பாடு கடை இருக்குது அதுலேயே எங்களோட குட்டி மாக்கு பசிச்சா நாங்கள் சோறு செஞ்சு சாப்பிடலாம் உங்களுக்கு பசிச்சா இப்போ பொட்டா இருந்து நினைக்கிறேன் ஏன்னா கேட்டால் பண்ணிட்டு நாங்கள் சோறு சேர்க்கிறாங்கண்ணே சரி இப்போ அக்காவுக்கு எங்களை வந்து ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீ பண்ண சொல்லிடா கடையும் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் சரி அப்போ அதனால தான் நான் இப்போ வந்து தனிமையிலே தனி செய்திருக்கேன் நல்லா ஒரு கஸ்டமர் எல்லாம் பிடிச்சி நிறைய பேர் வந்தாங்க அப்புறம் பிடிச்சிங்கன்னா இன்னொரு சப்போர்ட்டாக இன்னொரு ஏரியா வச்சுக்கலாம்னு அண்ணா அண்ணி என்ன செஞ்சு அவெல்லாம் அக்கா வந்து என்ன சொல்லுவாங்க உண்மையாக ஒரு கஸ்டமர் வந்து எப்படி கவர் பண்ணணுமோ அப்படி எல்லாம் வரவேற்க தன்மை இருக்குது அதே நேரம் வந்து நார்மலாக வெளியிடங்கள் வேணும் ஓகே அளவான ரேச்சலாக இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தா இப்போ வந்து அவள் பிஸியாக இருக்கனால இப்போ விளையில அதுக்கப்புறமா அப்பா வந்து அக்கா வந்து எங்களுக்கு ஒரு 1/2 மணி அளவு நான் வெயிட் பண்ண சொன்னா அப்போ அந்த கேப்புக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா எங்கள் குட்டி மேகும் ஒரு கொஞ்சம் பஸ் வந்துட்டு ஒரு ஷோர்ட் பிரேக் எடுக்கப்புறம் முன்னாடியே நியூனாரி அந்த ஒரு க்ரீம் ஹவுஸ் இருக்குது அதுலேயே பாருங்க சம்சா ரோல் அண்ட் பேப்பன் அனுபவம் எனக்கு தான் டீ குட்டி மாங்கிய வரைக்கும் மயிலோ பால் குடிச்சினாலே வேணாமண்டா உண்மைக்குமே இந்த கடைக்கு முன்னால் உள்ள கடையில் வந்து சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் சோட்ரிஸ் எல்லாம் கிளையண்ட்டுக்கு ஒரு டீ ஒன்று குடிச்சாலே அப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கு அப்போ நாங்களும் வேண்டிட்டோம் இப்போ நாங்கள் ஷோர்ட் பிரேக் எடுத்துட்டு அப்புறமா கடையில் பார்க்கலாம் வேப்பன் அனுபவ விரும்பி கேட்டது வேப்பன் குட்டிமா ரோல் எடுங்கோ எடுங்கம்மா ஆள் குட்டியாக தான் ரோல் பெருசாக வந்தீங்க வெக்கத்தை இருக்கும் டீ எப்படி இருக்கானோ ஒரு சமயம் சூடு பிரேக் எல்லாம் எடுத்துட்டு சேரியாக்கு வந்திருக்கேன் அதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நான் கேர் கட்டிங் ஆஃப்டர் தான் ஃபேஷியல் சேர்ந்துருக்கேன் வணக்கம் ஒரே பிஸியாக தான் இருக்குவேன் இவ்வளோ நேரம் தொடர்ந்து வடிவாக கலாச்சிட்டு இருந்தா இப்போ வந்து வேணும் எல்லாருக்கும் கிடைக்கலாம் இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொல்லாட்டாலும் அந்த பிரேக்கை நான் முதல்ல அவங்க வைஃபை கூட்டிகிட்டு வந்து இங்கே என்ன பேசியதெல்லாம் செய்திருக்காங்க அவர் தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இங்கே போக சொல்லி விட்டவர் உண்மைக்குமே வந்ததுக்காமே என்ன சொல்றது கோகிலா அக்கான்னு சொல்றது இல்லை கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் ஸோ அப்போ அவங்க வந்து என்ன ஒரு கிளைண்ட்டை வந்து எப்படி வரவேற்று கதைச்சிடணுமோ அந்த ஒரு அதுலேயே வந்து வந்துட்டு நாங்கள் ரெகுலராக வரணும் இங்கேயே செய்யணும் பண்ண மாதிரி அப்படி ஒரு ஃபீல் அப்படி ஒரு டச் ஆகிடுமுன்ன கதை ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரைடல் மேக்கப்புக்கு நம்ம சொன்னாங்க எவ்வளவு நீங்கள் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க கொஞ்சம் கடை ஓப்பன் பண்ணி அப்படியா பிரைடல் எல்லாருக்குமே நீங்கள் பிரைடல் மேக்கப்புக்கு எவ்வளோ ஆடுங்க ஒளியில் எல்லாம் வந்து இப்போ 70-75 வரைக்கும் போகும் கூட போகுதுதான். நான்
நான் இப்ப இதுக்கு அவங்க ஆஃபர் மாதிரி ஒரு 50,000 சொல்லுவாங்க. ஓ 50,000. ஆனா உண்மைக்குமே 50,000 எடுத்தாலும் அக்கால என்ன சொல்ற மேக்கப் வந்து அப்படியே நல்ல ஒரு இதா இருக்குது. அப்ப இப்ப பார்க்க நீங்க வந்து கூடுதலா இங்க தேன ஏரியாக்களா இருந்ததுன்னு சொன்னா அந்த கடை வந்து பெரிய தூரம் இல்லை, அதோட வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இப்போ நாங்க பாருங்க ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்தாலும் கொஞ்சம் டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணினாலும் ஒரு எங்கண்ட ஒரு ரூமில் நாங்களே இருக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உண்மைக்கு முக்கியம் அதுதான் தேவை. ஏன்னா அவர் கிளைண்டை வந்து அப்படி வரவேற்க தன்மை இருக்கணும்னு சொல்லி இப்போ நாங்கள் சடன்லியாக போகணுன்னு அவங்க வந்து உங்களோட கதைக்கு ரியாக்ஷனை பார்த்துட்டு வேணாம் சீப்பாக இருந்தாலும் நாங்கள் இங்கே போகணும் அப்படி ஒரு தன்மை தோணும். ஸோ உங்கள்கிட்ட வந்து அப்படின்னு இல்லை, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மென்மேலும் நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. சரிதானே? ஓ நீங்கள் உங்களோட ஒரு வருஷம் வார மாசமா 7ஆம் மாதம். இந்த 7ஆம் மாதத்துக்கு கூட இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. உண்மைக்குமே எல்லாமே வந்து மலிவாகவும் இருக்குது, அதே நேரம் எல்லாரையும் வரவேற்று கைக்கக்கூடிய இயல்பும் இருக்குது. ஸோ இந்த நேரம் நானும் இங்கே வந்திருக்கேன். பேரண்ட் இப்போ எப்படி இருந்தாலும் இப்படியா மாற்றி விட போகிறேன். அதை புதுனம் பார்க்குறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட குட்டிமா ரசிச்சு கொண்டே இருக்குதா? சரி இப்போ நாங்கள் வந்து கொடுக்க போகிறேன், எனக்கு ஒரு விஷயம் செய்யுங்க. ஆனா அவருக்கும் அந்த அனுபவம் வந்து நேச்சுரலானது, சிம்பிள், பெருசா அப்படியான விரும்ப மாட்டா. இன்றைக்கையும் கூட்டிட்டு வந்தா தானும் அதை செய்யலாம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமே அப்படி இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா நான் செப் கார்டு கட்டுறேன்னா டையும் போடலாம். பாத்தீங்களா? சரி அப்ப எல்லாம் செய்யணும்னா கூட்டிட்டு இருந்தா அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் கேர் கட்ட போவோம். முடிய பார்க்க உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ இப்படி இருக்கிற முடிய எப்படி மாற போறது நீங்க கொஞ்சம் தர பார்க்க போறீங்க. எனக்கு இப்போ சிக்கெடுக்க நீங்க சரி அவ்வளோ இதா இருக்கு. ஓகே நாங்க அந்த செய்ய பார்ப்போம். பாத்தீங்கன்னா கோகில வந்து இயற்கையாவே வரல. இப்படி இருந்தா உங்களுக்கு எல்லாம் செலவில்லை. அது சரி, மனசு சுத்தம் சரி, நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். ஓ நிம்மதிக்கு வந்து எதுவும் வீடுனே எல்லா கதைப்பாங்க சொன்னா அதுவும் பர்த்டேயோட என்ன கிளாச்சிட்டாங்க. ஓ இன்னைக்கு பிடிஞ்சோடனே பார்லருக்கு போகண்ட மாதிரி பர்த்டேல வச்சு கிளாச்சிட்டாங்க. இது என்னடா அப்பா இவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லி எங்க அப்பா வந்து சாமிக்கு திடீர்னு கொண்ட நல்லா இருக்கு. நாடகம் உங்களுக்கு தான் இருக்கா முடியலாம் வாய்மணி விடுறதப்ப நீங்களா செய்யறது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுதானோ கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம் தான். வேண்டுமா குடிக்கணும் போல சொல்ல வேண்டி சேருவாங்க. அதுதான் இவ்வளோ குட்டியால் உங்களுக்கு இவ்வளோ வெயிட் பண்ணி இங்கே கடை போட்டு இப்போ வீட்டில் வச்சிருந்தேன். வீட்டில் வச்சுருந்தேன் இப்போ தான் என்னோட அப்பா அங்கே ஆக்க தெரியாது. இங்கே வந்தேன் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகும். நீங்க எவ்வளோ இது இருந்தா இந்த கடை மயூரி இவ்வளோ கட் பண்ணணும். நீங்க செய்யற செய்யுங்க. ஒரு கல்யாணி ஞாபகம் இருக்கு. அம்மா ஒரு முடிவு இருக்க கட் பண்ணிட்டு வர குட்டிகளை தெரிஞ்ச அப்படியே வெடிங் பண்ண சொன்ன வைப்பதான் பெருசா வெட்டிட்டா கணக்கா வெட்டிட்டா. 4 பேருக்கு எனக்கு நல்ல முடி வந்து என்ன சொல்றேன் அடர்த்தி சிலைட் போட்டாலே பிடிக்கும். அப்படி இருந்தது. அம்மாவுக்கு 2 முடி என்னதான் விருப்பம். நாங்கள் விருப்பம் சுவாசத்துக்கு 2 முடியும் விருப்பம்.
இப்ப எல்லாத்துக்கும் ஓகே தானே கொஞ்சம் கட்ட கிட்ட அப்ப சம்பவம் வண்டி கேட்டா அதே மாதிரி 2 பேருக்கு மாறி மாறி சம்பவம் செஞ்சாங்க புரிஞ்சு கட்டினாங்க ஷோட்டா வெட்டி அவர் வந்து வெண்ணி மைந்த நீங்கள வந்தோன்னா நிறைய மாறிட்டார் என்ன அப்ப எல்லாத்தையும் முடியல நோட் சென்று போடுறேன் பொறுமை ஒன்று நான் கையில் இருக்கிறேன் இதே முடிக்கார் வந்து தலைமுடியை கட் பண்ண கவலையா இருக்கும். ஆனா முடி ஆயமானா சிக்கே வராதுன்னு சிக்கே வராது டை அடிச்சா நல்லா இருக்கும். கிளீனிங் சாணம் அப்படிங்கிறதோ சொல்லி நம்ம தீட்டுற சாணம் அப்படிங்கிறேன்னு சொல்லி அப்படியே இல்லாட்டது நம்ம கூர்மாங்கி போனால் புதுசு வேணுதான். இப்போ தையல் கடைக்காரர் தான் வந்து சாணம் பிடிக்கிறோம். அது வந்து கொஞ்சம் அவங்க கத்திரிக்கோள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குமല്ലോ, கொஞ்சம் இதான கத்திரிக்கோள் அது எல்லாம் பார்த்து சாணம் பிடிச்சி வச்சுருக்கேன். அது அங்கே விலகு உள்ள கத்திரிக்கோள் அங்கே வேறு துணியை கட்டுறது இல்லை, கணக்கான கத்திரிக்கோள் எல்லாம் முடி கட்டுற கேட்க அண்ணா வச்சிருக்குது. அப்படி நான் பின்பக்கம் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல ஆ படி பேர்
வேற நாங்கள் நல்ல குட்டியாக இருக்கும். சிக்கால நல்லா பயமாக கிடக்காது. உடுப்பு போடலான்னு பயமும் தெரியல. நானும் வச்சு குடிம்பி வளர்க்கணும் அப்படி ஒழுங்கு கூட சரி. இப்படி திடீர்னு போட்டுவிட்டீங்கன்னா இல்லை இப்படி திடீர்னு எப்படி படிச்சுட்டாலும் அது இன்னும் கூட வேணிக்கும். அதான் படி. நான் குடிச்சேன். நான் தான் பெஸ்ட்டாக குடிச்சேன். நம்ம எல்லாரும் அப்படியெல்லாம் கவனமாக இருக்கும். ஆனால் இதையும் பார்த்ததுலாம் கொஞ்சம் டயர்டாகிடுங்க. நான் போய் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செய்யலாம். ஒரு இளமாண்டு தான் நம்ம ஃபேமிலியில் அம்மாட்ட ஹஸ்பண்ட் தெரியாது. ஒரு சோர்ந்துருக்கும். இது ஸ்டெப் ஸ்டெப்பாக அப்படி நிற்கிது. அதை பேசி போகும். இது வந்து இன்னொரு என்ன மணிக்கு என்ன போகலாக இனி என்ன ஆனால் அப்படிலாம் காலத்துக்கு உங்களுக்கு புலா கொண்டு போட்டு அப்படி அதனால பயன் பண்ணி இப்போ ஒரு வருஷமா ஒரு வருஷமோ நான் பண்ணது இந்திராவோட இந்திராத்தில் நான் பண்ணேன். இவ்வளவு முடியும் புதுசாக வளர்ந்து இது வச்சுக்கிறேன். ஒரு வருஷமோ ஒரு வருஷத்துல எப்படி நிற்கிறேன் மெயின்டைன் பண்ணணும். அப்படிதான் நிற்கிறேன். எண்ணெயெல்லாம் சும்மா கண்ட கண்ண வைக்கலாது. அதான் எண்ணெயை வைக்காமே சொல்ல தெரியும். அப்படியே எண்ணெய் வைக்கலாம். எண்ணெய் வைக்கணும். நாங்கள் உடம்பே வைக்கிறோம். உடம்புல வைக்கிற எண்ணெயை வைக்கலாம். ஆனால் என்ன இதில் உங்களுக்கு ஊற வச்சு அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு 1 hour குடி பின்னி கட்டக்கூடாது. பின்னி கட்டக்கூடாது. பூல் பேன் போடுவாங்க. இப்போதான் பூல் பேன் போடுவாங்க. எவ்வளோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ நாளைக்கு அப்போ குட்டி முடியாமே அது வந்து தூக்கி மேலே மேல பெருசா தெரியல உங்களுக்கு. மேலே வளர்ந்து மலர்ந்து அப்படியே அறுவடை தானே மாதிரியே உங்களுக்கு இவ்வளவு மூடி இந்த வந்து அப்புறம் 1.5 நாட்டி திரும்ப நாங்கள் விட்டாமல் மழை இருந்தேன். எப்படி வெட்ட வெட்ட அப்புறம் மழை
அது உயர்த்தினா இப்படிதான் இருக்கு. நீங்க அப்ப நீ என்ன கொண்டா போடல என்னது நீங்க இப்படி போட்டாலே நல்லதானே இருக்கும். இதே நல்லா இருக்குமே. விஜயசாந்தி மாதிரி இருக்கும். முடி விழுந்துருக்கு கடவுள் காக்கு. நல்லா இருக்கு. நல்லா அடர்த்தி முடிக்க அந்த அக்கா சொன்ன மாதிரி வெள்ளிய முடிய விட அடர்த்தி முடியா இருக்கு. அப்படி வெட்டணும்னா நான் நேரத்தில் கொண்ட போடல நானும் அதான் நல்ல கஷ்டமா இருக்கு. இது வடிவா இருக்குமே அவங்க சூப்பரா இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் முடிஞ்சிருக்குது ட்ரையர்லாம் கொடுத்து எவ்வளோ இருக்குமா கல்யாணம் நல்லா இருக்கு. அப்ப இப்படி சொல்லாம இப்படிதான் இப்படி ஆயிட்டு நல்லா இருக்கு. ஃபேஷியல் இப்ப டைம் இல்லை, நான் போக போறேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டே இருந்தேன். இப்ப நாங்க இனிமே ஃபேஷியலை வந்து பின்னேற டைம் செய்வோம். வருவீங்களோ? ஃபேஷியலை வந்து ஈவினிங் டைம் பார்ப்போம். இப்ப இது நல்லா சூப்பரா இருக்கு. எங்கேயுமாக்கு முடிச்சிருக்கா பாருங்க. இப்ப இந்த ஸ்டெப் கட் தான் நான் பண்ணீங்க அடர்த்தி முடிதான் நல்லா இருக்கு. வந்து இப்படி இப்படி கட்டினாலும் வந்து இன்னும் கூட அணிக்க மாட்டேன் டைம் அடிக்கணும் அப்படியே நல்லா இருக்கு. இனிமே டை அடிக்கலாம் வந்து நல்லா இருக்கு. உப்பு மாதிரி குப்பை மாதிரி இருக்கா? குப்பை மாதிரி விட்ட போறீங்க. கண்டிப்பா சொன்னா நல்லா இருக்குமாம். ஓகே, இப்ப நாங்க வந்து ஒரு மணித்தியாவது கூட எனக்கு ஹேர் கட்டுக்கே வந்து 3/4 மணித்தியாவது முடிச்சு வைக்கிறோம். நல்லா சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா நல்லா சப்போர்ட் பண்ண நல்லா செய்தும் இருக்கிறார். அதே மட்டும் இல்லாம நீங்களும் வந்து உங்களுக்கு வீட்டுல உடைய போய் செய்து கொடுப்பாங்க. நீங்க நம்பர் எடுத்து கால் பண்ணி கேட்டு தருவோம். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நல்லா செய்யறாங்க. நல்லா இருக்கு. சார் வடிகால் கிடைச்சிருக்கிறார். இன்னும் தான் இன்னும் ஒரு வடி ஓகே. அப்ப எனக்கு சந்தோஷம். அப்புறம் தங்காக ரொம்ப நன்மைகள். என்ன வந்து என்னோட எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாயிருக்கு. அப்ப குட்டிமா நன்றி. நாங்க போயிட்டு பின்னேரம் கண்டிப்பா வருவோம். லஞ்ச் எடுத்துட்டு வருவோம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன். அநேகமாக தூட்டு வேற ஓட்டு வேற நினைக்கிறீங்க. அப்படியே தூட்டுலாம் போட்டு எதாலும் நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம்.